வெல்கம் டு கேஎம்சி ரூஃபிங். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய சைட்டு சென்னை குன்றத்தூரில் 3ஆம் கட்டளை அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்க்கும் கேரளா மாடல் ரூஃபிங் 2 லேயராக உள்ள ஓடு போட்டு மேலே ஷீட்டு போட்டு 25 வருஷம் வாரண்டியோட அப்படியே வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். அதை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பேரில் பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பார்க்குறவங்க வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறீங்க, ரொம்ப எனக்கு காஸ்ட்டு கம்மியாக வேணும் அப்படின்ட்டு உங்கள் நேரத்தை நான் வீணடிக்க விரும்பலை. ஏன்னா நாங்கள் டெஃபினட்டாகவே அதிகமாக தான் சார்ஜ் பண்ணுறோம் காசு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காசு கம்மியாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா உங்களுக்கு நாங்கள் சூட்டபுளாக இருக்க மாட்டோம். இது என்ன சொல்ல வரோம் அப்படின்ட்டா, காஸ்ட்டு வைஸ் கம்பேரிசன் எனக்கு கிடையாதுங்க. எனக்கு வந்து வேலை நீட்டாகவும் குவாலிட்டியாகவும் இருக்கணும். நான் ஒரு கேரளா டைப் ரூஃபிங் போடுறேன் அப்படின்னா அது பக்காவாக இருக்கணும்னு நினைக்கிற கஸ்டமருக்கு தான் இந்த ரூஃபிங் வீடியோ. ஸோ நாங்கள் அதை வந்து பண்ணுறோம். ஏன் அப்படின்ட்டா நாங்கள் எல்லாமே ப்ரீமியமான பொருளை போட்டு நல்லா நீட்டாகவும் குவாலிட்டியாகவும் வாரண்டியோட எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் பண்ணித்தரோம். ஸோ அப்படிங்கிறப்ப மற்றவங்கள மாதிரி எங்களால் வந்து போட்டி விலைக்கு கம்மி ரேட்டுக்கு தர முடியலைங்க. ஸோ காஸ்ட் வந்து அதிகமாக இருந்தாலும் வேலை நீட்டாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மன உளைச்சலுக்கோ டென்ஷனுக்கோ ஆளாக மாட்டீங்க, அதுக்கு நான் உறுதி கொடுக்குறேன். ஸோ இந்த ரூஃபிங் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யூடியூப்பில் தான் பார்த்துட்டு கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு நாங்கள் தற்சமயம் அந்த சென்னையில் தான் இருந்தப்போ நீங்கள் வந்து பார்த்துருங்க, நான் வந்து ஒர்க் உடனே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த கஸ்டமருக்கும் நமக்கும் நல்ல ஒரு பாண்டிங். எப்படின்னு அப்படின்னா அந்த வீட்டுக்கார அக்கா வந்து ரொம்ப வந்து ஒரு கேரிங்கான அக்கான்னு சொல்லலாம். ஏன்னா எங்களுக்கு வேலை செய்கிறப்பிலேருந்துமே எங்களுக்குள்ள நல்ல ஒரு பாண்டிங் இருந்துச்சு. ஏன்னா இவங்க நிறைய பிரச்சனைகளை இந்த வேலை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சந்தித்தாங்க. ஏன்னா நெய்பர்ஸாக இருக்கட்டும், நிறைய பிரச்சனைகள், அதை நான் வீடியோவில் சொல்ல விரும்பலை. ஸோ அவங்களுக்கு நாங்கள் பக்கபலமாக இருந்தோம். அதே மாதிரி அவங்களும் நல்ல ஒரு பசங்களை, நாங்கள் வேலை செஞ்ச பசங்களையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வேலை செஞ்சு முடிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஆர்டர் எடுக்கும்போதே நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வேலை செஞ்சு முடித்த உடனே நான் அந்த வார்த்தையை கேட்டேன், அக்கா நல்லா வேலை செஞ்சு முடிச்சிட்டோமா, நாங்கள் எல்லாம் நீட்டாக கிளியராக இருக்குதா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா, திருப்தியானு கேட்டேன். தம்பி நல்லா இருக்குது தம்பி, சொன்ன வார்த்தையை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா வேலை நீட்டாகவும் குவாலிட்டியாகவும் நல்லா பக்காவாக செஞ்சு கொடுத்துட்டோம். ஸோ இதில் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்னு பார்த்திங்க அப்படின்னா அப்போலோ பைப்பு, மேலே யூஸ் பண்ணிக்கிற ஷீட்டு பார்த்திங்கன்னா 25 வருஷம் வாரண்டிங்க. இந்த ஷீட்டு சத்தம் வரும், ஆனால் லைஃப் வரும். சத்தம் வராது எந்த சீட்டுக்கு தான் அது ஃபஸ்ட் லைஃப் வராது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நான் நிறைய பேர் நிறைய ரிவ்யூ பார்த்துட்டு போய் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் மீண்டும் சொல்கிறேன், சத்தம் வராத சீட்டு லைஃப் வராது, சத்தம் வர சீட்டு லைஃப் வரும். எல்லாம் பொண்டாட்டி மாதிரி தான், அது கத்திக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் அதுதான் கடைசி வரைக்கும் கூட வரும். சும்மா ஃபனுக்காக பேசுகிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்போலோ பைப் யூஸ் பண்ணியிருக்கோம். மேலே போட்டிருக்கிற சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் இம்போர்ட்டட் சீட்டு, மேட் ஃபினிஷிங்கு. உள்ளே போட்டிருக்கிற ஓடு பார்த்திங்கன்னா கர்நாடகா மங்களூர் ஓடு. ஸ்க்ரூலாம் பார்த்திங்கன்னா கொரோசீல்டு ஸ்க்ரூ யூஸ் பண்ணியிருக்கோம். வேலை பார்த்திங்கன்னா வீடியோ வகையிலேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். எப்படி கார்னராக எப்படி ஸ்கொயராக இருக்குதுன்னு பார்த்துக்கங்க. இதுதான் வேலைப்பாடு. அந்தளவுக்கு வந்து நீட்டாக திறமையாக வந்து வேலையை முடிச்சு கொடுத்துருவோம். இந்த பொருள்னு சொல்லி எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுங்க, அதை பற்றிலாம் நான் பேசவே விரும்பலை. நல்லா இருக்கும், நல்லா செஞ்சு தரேன், வாரண்டி 25 வருஷம். என்னை போல் யாராலையும் செய்ய முடியாது, தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கங்க. என் ஒர்க்கு தான் டாப், என்ன மாதிரி யாராலையும் வேலை செய்ய முடியாது. ஸோ எனக்கு வந்து காசு 10 ரூபா சேர்ந்து போனாலும் பரவாயில்ல, வேலை நீட்டாக இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும், எனக்கு டென்ஷன் வரக்கூடாது, மன உளைச்சலுக்கு நான் ஆளாகக்கூடாது அப்படின்னா மட்டும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கை தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் பண்ணுறோம். மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும், அது அந்த டார்கெட்டு. அட்லீஸ்ட் ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தால் தான் எங்களால் வந்து செய்ய முடியுங்க. அதே போல் இதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு, இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸுக்கு, கோவிலுக்கு, நிறைய கைண்ட் ஆஃப் அந்த கேரளா டைப் ரூஃபிங் எங்கெல்லாம் பண்ணலாமோ அது எல்லாமே நாங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒர்க்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி வைஸும் சரி, லுக் வைஸும் சரி ஒரு வித்தியாசமான ரூஃபிங்கு. இது வந்து காங்கிரீட்டுக்கு வந்து ஒப்பீடு, அதுக்கு காசு கம்மியாக அப்படிங்கிறதெல்லாம் இதோட டார்கெட் கிடையாது. காங்கிரீட் ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னா கேரளா மாடல் ரூஃபிங் ஒரு டிபார்ட்மெண்ட், அப்படி தான் கணக்கு. காங்கிரீட் 5 லட்ச ரூபா வருது அப்படிம்பாங்க, நான் 6 லட்ச ரூபா கொட்டேஷன் சொல்லுவேன். அப்போ என்ன பண்ணுவீங்க, 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வருது, நான் காங்கிரீட்டே போட்டுக்கிறேன். அப்படி இது கிடையாதுங்க. இது வந்து வேறு, இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்டட். ஸோ இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ரூஃப் அளவு, நான் சொல்கிற டேப் ரூஃப் அளவில் 600 ஸ்கொயர் ஃபீட் பேஸ் அப்படின்னா மேலே அளக்கும்போது 1000 வரும். அப்போ 600 ஸ்கொயர் ஃபீட் ரூஃபிங்க 3.5 லட்சத்துக்கும் போடலாம், 4.5 லட்சத்துக்கும் போடலாம், 5.5 லட்சத்துக்கும் போடலாம், 6 லட்சத்துக்கும் போடலாம், 22 லட்சத்துக்கும் போடலாம். அப்போ காங்கிரீட்டுக்கு எங்கே கம்பேரிசன் ஆகுது? ஸோ அப்படி கிடையாது, இது காங்கிரீட்டுக்கு ஒப்பீடு இல்லை. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்கு தான் இந்த ரூஃபிங். ஸோ எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், வேலை நல்லா நீட்டாகவும் குவாலிட்டியாகவும் இருக்கணும், பக்காவாக பண்ணி கொடுக்குற டீம் இருந்தால் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் சூட்டபுளான டீமு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 600 ப்ராஜெக்ட்டுக்கு மேலே பண்ணியிருக்கிறோம். 600மே கேரளா டைப் தான், வேறு டைப்லாம் இல்லை. அப்படிங்கிறப்ப ஒரு 600 செட்டு வேலை செஞ்ச எங்களோட நிர்வாகம் எவ்வளவு டேலண்ட்டாக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள்.
நீங்கள் உங்கள் கார் வந்து ஹோல்சேகனோ ஸ்குவாடோ வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனிலே கொண்டு போய் விட்டால் தான் கரெக்டாக பண்ணுவோம். நீங்கள் வேறு இடத்துல கொண்டு போய் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெரியாது. ஏன்னா இப்போ என்னை கூப்பிட்டு வீடு கட்டுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கட்ட தெரியாது. ஏதாவது கபோர்டு ஒர்க் பண்ணுன்னா எனக்கு பண்ண தெரியாது. தெரியும், ஃபினிஷிங்காக பண்ண தெரியணுமில்ல, அது எப்படி வரும்? அது வந்து ப்ரொஃபஷனலாக வேலை செஞ்சுட்டே இருந்தால் தான் வரும். அதுதான் இப்போ நம்ம பேபிக்கு குழந்தைக்கு டாக்டர் வச்சுருக்கிறாங்க, இல்லை ஜென்ரலுக்கு தான். நீ குழந்தைகளுக்கு உண்டான டாக்டர்கிட்ட போய் பார்த்தா தான் குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும், உடனே செட்டில் ஆகும். ஸோ அதுக்கு ஒரு ஸ்பெஷல் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் அங்கே பண்ணால் தான் நீட்டாகவும் குவாலிட்டியாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து வேலை நல்லா நீட்டாக குவாலிட்டியாக இருக்குன்னா எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, நாங்கள் வந்து வேலை செஞ்சு தருவோம். நன்றி, வணக்கம்.